நம்மளை சுற்றி அதிகமாக இருக்கிறது என்ன? மனுஷன். ஆனால் எல்லாருமே மனுஷனாகவே இருக்கிறது இல்லை. புலி, ஓநாய், நரி, ஆடுன்னு ஒரு விதமாக இருக்காங்க. இது எல்லாமே எதை பொறுத்தது? சந்தர்ப்பம், சூழ்நிலை. இதை ரெண்டையும் முடிவு பண்ணுற ஒருத்தன் இருக்கான். அதை பொறுத்து இருந்து பாருங்க. மியா பார் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நண்பர்களே, நான் தான் உங்கள் ஆனந்த். இது உங்களுக்கான பாடல்.
அதே எப்படி லூசு அவ்வளோ ரீட்லி கரெக்டாக சுட்ட? ஒரு சம்பவக்காரனுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். இதோ லூபிஸ், இவனுக்கு எவ்வளோ இருட்டாக இருந்தாலும் அவன் வச்ச குறி தப்பவே தப்பாது. இவன் தான் ஸ்கோப். எவ்வளோ போதை ஆனாலும் இவன் கார் விட்ட ஸ்பீடுக்கு யாராலையும் இவனை பிடிக்க முடியாது. அப்புறம் இவன் மித்துன், கொஞ்சம் ஆர்வ கலரு, ஆனால் லூஸ் சொல்கிற வேலையை கரெக்டாக பண்ணிடுவான். கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக எங்கள் அட்ரஸ் தேடுறீங்க, தெரில. கொஞ்சம் தெரியாம மட்டும் சொல்கிறீங்களா? இதுதான் அட்ரஸ். டேய் வண்டியறா. டேய் என்னடா பண்ற? சை, ஒத்த நினைச்சேன்டா ஏதா பண்ணுவான்னு. ஹலோ, ஒரு வேலை தெளிவாக செய்யணும். எங்கே வரணும்? என் இடத்துக்கு வா. ஸ்கோப்பு, வண்டியை பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிடு. ஏன், என்ன விஷயம்? தெரில, அங்கே போனால் தான் தெரியும். டேய், சந்தர்ப்பம் யாரை ஓனாயாக்குச்சு, சூழ்நிலை யாரை ஆடாக்குச்சு, இதெல்லாம் தெரியாமல் அங்கே ஏதோ நரி கூட்டம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சான். முட்டாள் நரி கூட்டம். ஆமாம், யார் அந்த பொண்டாட்டி? அது ஒரு கோல்டு கன். எது கோல்டு கண்ணா? ஆமாம், பரோடா நாட்டு இளவரசர் யூஸ் பண்ணது. சும்மா கதெல்லாம் விடாத. நம்பலல்ல? தோ இருங்க. போ. நாளைக்கு எனக்கு இருட்டில் சுட சொல்லி தருவல? கொஞ்ச நேரம் அமைதியாடுறா. பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. பார்த்து எடு. இதுதான் நான் சொன்ன கண். அந்த லெட்டருக்கு பின்னாடி ஒரு மேப் இருக்கும். முக்கியமாக அவங்க ரொம்ப மோசமானவங்க. மிதுனை பார்த்து இருந்துக்கோ. மெய்யாலுமே இது கோல்டா? டேய், ஆமாம். அப்புறம் இந்த கன் அவன் கையில் சேர வரைக்கும் பத்திரம். அப்புறம் லூயிஸ், இது யூஸ் பண்ணி ரொம்ப நாளாகுது, அதனால் மால்ஃபங்க்ஷன் ஆகும். பத்திரமா பார்த்து வெளியே யூஸ் பண்ணால் பார்த்துக்கோங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத. இங்கடா. அதை நாங்கள் பார்த்துக்குறோம். கரெக்டாக முடிச்சிரு. ம், மீதியை முடிச்சுட்டு வாங்கிக்கோ. ஸ்கோப்பு, இதை பாரு. கரெக்டாக எவ்வளோ நேரம் அவன் போய் சேர? ஜஸ்ட் 2 ஹவர்ஸில் போயிடலாம்.
டேய் என்ன பண்ணுற? எனக்கு இட்ல சுட எப்போ சொல்லி தருவேன்? உள்ள வைடா முதல்ல சொல்லித்தரேன். சரி ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுறேன். பைத்தியக்கார கோதி. ம் ஏய் ஓரம் போடா. டேய் டேய் சுட்டுடான்டா. ஹலோ, பொருள் கிளம்பிச்சா இல்லையா? பொருள் சீக்கிரம் கைக்கு வந்துடும். மேப் லெட்டர் அவன் கையில் இருக்குல்ல? இருக்கு. ஐயோ சி சி, எதுக்கு இந்த நாய்? நான் அப்பவே சொன்னேன் இந்த நாய் வேணாம் வேணான்னு. எங்கே வந்து நிறுத்திருக்க பார்த்தியா? இதில் எது சொன்னாலும் செய்யுமா அந்த நாய்? வேறு வழியில் நடந்தது பிளாட்டினம்னு சொல்லிட்டு எஸ் ஆகிடும். சரி கால் பண்ணு. ஹலோ பிளாட்டி, சொல்கிறத மட்டும் கேளு. என்னாச்சு? அந்த கன்று மால் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு. ம் மித்துன் அவனை சுட்டுன்னு சேர்த்துட்டான். தப்பு பண்ணிட்டீங்களாடா. நான் அப்போவே சொன்னேன்ல, இதுக்கு மேலே எல்லாம் அவ்வளோதான். எப்படியும் அதில் ஒரு புல்லட் குறைஞ்சிருக்கும். அதுவும் கோல்டு தான். அவன் கண்டிப்பாக அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம சும்மா விட மாட்டான். யோ அவனா பெரிய இவனை? யார் அவன்? நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கலாம். ஹலோ, இத்தனை வருஷமா உங்கள் அப்பா நல்லா தானே பார்த்துட்டு இருந்தான். ஆனால் நீ ஃபெயிலியர். இப்போ என் பொண்டாட்டி எவன்கிட்ட இருக்கானே தெரியல. தெரிஞ்ச பசங்க தான். இந்த வாட்டி மிஸ் ஆயிடுச்சு. அவனுங்க எங்கே இப்போ? எனக்கு தெரியாது. சொல்லிடுறேன். அந்த துப்பாக்கி மால் ஃபங்க்ஷன் ஆகி அதில் ஒருத்தன் ஷூட் அவுட் ஆகிட்டான். அப்போ இந்த 2 பேர் தப்பிச்சிருப்பானுங்க. அப்படியே கிடச்சாலும் இங்கே தான் எங்கேயா இருப்பானுங்க. நான் அப்பயே சொன்னேன் கண்ணை நம்மளே எட்டுன்னு வந்துடலான்னு. கேட்டாரா அந்த ஆள்? இப்போ பாரு என்ன ஆயிடுச்சு. இது எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த?
நமக்காக தான் யாரோ விட்டுட்டு போயிருக்காங்க. ஸ்கோப்பே வா. அப்படி போ. எப்படியும் நேரம் அவன் பார்ட்டிக்கிட்ட போய் சரண்டர் ஆகிப்பான். ஸோ நம்ம அந்த ரோட்டில் இருக்கோண்ணா. நாளைக்கு தாமஸ் கன்று விற்றுட்டு நம்ம வேறு எங்கேயோ போயிடலாம். இதுதான் பிளானு. அவன் வேறு யாருனே தெரில. கொஞ்ச நாள் ஐட்லேயே இருப்போம். ஒருவேளை தாமஸ் இதை வாங்க மறந்துட்டானா? வேறு வழியில் எப்படியும் அந்த ஊரை விட்டு தப்பிக்கணும். வாங்கலண்ணா இருக்கிற அமௌண்ட்டை போட்டு போயிடும். சரி, எப்போ கிளம்புறோம்? நாளைக்கு 12:30 மணிக்கு ட்ரெயின் ஒன்று இருக்குது. அப்போ நான் இன்னும் 23 மணி நேரம் இருக்குது. அது வரைக்கும் இவங்க கண்ணில் படாமல் சுற்றணும். பார்த்துக்கலாம். வண்டி எடு. சரி. ஏய் நிறுத்து, இங்கே பார்க்கலாம் யாரு. ஏய் இங்கெல்லாம் இருக்க மாட்டானுங்கடா. டேய் பிளாட்டினம்டா. நம்ம இடம் அவனுக்கு தெரியாதுல்ல? இல்லை, வாய்ப்பே இல்லை. மணியை பாடுறா, 10 ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே போய் கண்ணை மாற்ற முடியாது. நம்மளே வச்சுக்கலாம். எல்லாத்தையும் பேக் பண்ணு, கிளம்பலாம். சீக்கிரம் மூடு. காலையிலேருந்து கால் பண்ணிகிட்ருக்கேன், அவனுங்க எடுக்கலை. இப்போ ஃபோனும் சுவிட்ச் ஆஃப். இங்கே எந்த ரூட்லேயும் அவனுங்க இல்லை. என்ன பண்ணலாம் உன்னை? எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எனக்கு அவ்வளோதான் தெரியும். என்னை விட்டுரு. ஏய் போய் அர்னால்டு தூக்கிட்டு வா. சொல்கிறேன். அவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கார்டன் கிட்ட ஒரு ரூம் இருக்கு. இருந்து அங்கே தான் இருப்பாங்க. அங்கே போய் பார்க்க சொல்லுங்க. அவனுக்கு இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. வண்டியை ஏஞ்சல்ஸ் கார்டன் கொடு. ஸ்டூட்டு எஸ் ஆயிட்டானுங்க. பசங்க தப்பிச்சிட்டானுங்க. வேணாம். கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டு.
டைம் ஆகுது. டேய் எப்பட்றா? அதான் எப்பட்றா? டே லூயிஸு, இது கனவு தானே? இல்லை இல்லை, இங்கே என்ன நடக்குதுன்னே தெரில மச்சான். ஒன்றுமே புரியல. மறுபடியும் அவனை போச்சலாமா? ஒன்று கவனிச்சியா? நேற்று ஷார்ப்பாக 11:30 மணிக்கு செத்தான். இன்றைக்கி திருப்பி 11:30 மணிக்கு இது நடக்குது. நாளைக்கு 11:30 மணிக்கு வருவானா? தெரில, பார்ப்போம். நம்ம எத்தனை நாள் சாமோ இது துரத்துன்னு தெரியல. தெரில, ஆனால் இது முடிகிற வர வேறு எங்கேயும் போக முடியாது. சமையலாக்கா இருக்கும். நான் அப்போவே சொன்னேன், கொஞ்சமாச்சும் கேட்டியா? இது வேறு டெய்லி வந்துட்டுருக்கு. நீ எது சொன்னாலும் அவன் கேட்பான்ல. அவனை வர வேணான்னு சொல்லு. அறிவு கட்ட கூதியாடா நீ. நம்மளே என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கோம். இதில் நீ வேற. நிறுத்து. ஆய் வருது, போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாடா. பேப்பரு இளங்காத்து வீசுதே, எச போல பேசுதே, அலையாத மூங்கே. மச்சான் எப்போ வர போற? மச்சான் எப்போ வர போற? 10 தலை பாம்பா வந்து வருது விலகு வெங்கை வெடியே வருது. எப்படி இருக்கு? எங்க போகுது? டேய், நீ சொல்கிற கதையை நம்ப சொல்கிறியா? சார், சத்தியமாக நாங்கள் சொல்கிறது உண்மை சார். எங்களால் ப்ரூவ் பண்ண முடியும். அப்படி நாங்கள் சொல்கிறது உண்மை இல்லைன்னா எங்கள் 3 பேரையும் கொண்டுருங்க. 3 பேரா? ஐயோ,
இப்போ என்ன பண்ணுறது? எனக்கு அந்த கன்று கூட தேவையில்லை. ஆனால் அதில் இருக்கிற 6 புல்லட்டும் எனக்கு ரொம்ப முக்கியம். அதை ஜிவாக் அம்மோ புல்லட்டுன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் கோல்டு கலர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதான் 5 புல்லட் இருக்குல்ல சார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஏய் நீங்கள் விளையாட்டு வந்ததுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா? எனக்கு அதில் இருக்கிற ஒவ்வொரு புல்லட்டும் எனக்கு வேணும். நீங்கள் நைஜீரியா போவீங்களோ இல்லை எகிப்து போவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு வாரத்தில் எனக்கு அந்த புல்லட் வேணும். அது வரைக்கும் உங்கள் ஆளில் ஒருத்தவன் என் கூட தான் இருப்பான். அப்படி கிடைக்கலன்னா இவனை கொன்றுவேன். சார், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. என்ன? உங்களுக்கு புல்லட்டும் வேணும், எனக்கு செத்தவனும் வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? பிளாட்டினம்கிட்ட ஒரு டைம் ட்ராவல் ப்ரோக்ராம் இருக்குது, அதை வச்சு ட்ரை பண்ணலாம். நோ சான்ஸ், அது வெறும் ப்ரோட்டோடைப் தான். பட் இன்னொரு வழி இருக்கு. கோஸ்ட் இன் த மிஷின். இது ஒரு ரிச்சுவல் கேம். செத்தவனையும் உயிரோட கொண்டு வந்துடும், உன் புல்லட்டும் திரும்ப கிடச்சிரும். யோ, இது ஏன் முன்னாடியே சொல்ல? மறந்துட்டேன். சரி, ட்ரை பண்ணலாம். சரி, இந்த பாடி என்ன பண்ணுறது? மறுபடியும் போச்சிடும். ஃபஸ்ட்டு இந்த ரிச்சுவலுக்கு 2 மிரர் வேணும். 2 மிரரையும் ஒன்றுத்து ஒன்று பார்த்த மாதிரி கொஞ்சம் நல்லாவே கேப் விட்டு வைக்கணும். இந்த ரிச்சுவலுக்கு தேவைப்படுற திங்ஸ்: பிளட், கேண்டில், நைஃப். ரிச்சுவல் கரெக்டாக மிட்நைட் 12 மணிக்கு ஆரம்பிக்கணும். லூவிஸ், நீ தான் அது கரெக்டான ஆள். நீ கரெக்டாக 11:15 எனக்கு 2 மிரர் நடுவில் போய் உட்காந்துடணும் ஒரு கேண்டிலோட. ஸ்கோ, நீ போய் லைட் ஆஃப் பண்ணிவிடு. புரிஞ்சுதா? கரெக்டாக 12 ஆனதும் அந்த டெட் பாடியோட கையை லைட்டாக கிழிச்சு அவனோட பிளட்டை உன் கண் அந்த மிரரில் எங்கே தெரியுதோ அங்கே ஒரு கோடு மாதிரி போடணும். கோடு போட்டதுக்கப்புறம் நீ மித்துனை 3 வாட்டி கூப்பிடணும். அப்புறம் 2 முக்கியமான விஷயம். ஒன்று, இந்த ரிச்சுவல் முடிகிற வரைக்கும் நீ உன் கண்ணை மிரரில் இருக்கிற உன்னோட ரிஃப்ளெக்ஷன்லேருந்து எடுக்கவே கூடாது. இன்னொன்று, இந்த ரிச்சுவலில் அந்த கோடு போட்ட அப்புறம் கேண்டில் லைட்டையும் ஆஃப் பண்ணிடணும். ஆனால் அப்போ கூட ரிஃப்ளெக்ஷன்லேருந்து கண்ணு எடுக்கவே கூடாது. ப்ளஸ் பாயிண்ட், நம்ம லூவிஸ்க்கு இருட்லேயும் கண்ணு தெரியும். ஸோ பிரச்சனை இல்லை. மித்துன், மித்துன், மித்துன்.
அந்த கண்ணை என் கையில் கூட. இன்னைக்கு மித்தன் வருவானே, அவனை என்ன பண்ணுறது? பழக்க தெரியாத பசங்களாக இருக்கீங்களாடா. எவ்வளோ பாடி ரிப்பீட் ஆகுதோ எல்லாத்தையும் ஆர்கன் ட்ரேட் பண்ணிடலாம். நான் சந்தர்ப்பத்தை வச்சு ஓனாய் மாதிரி நினச்சதை செஞ்சேன். சூழ்நிலைனால ஆடா மாட்டிக்கிட்ட லூயிஸு புலியாக மாதிரி எல்லாரையும் போட்டு தள்ளனான். தன்னை புலின்னு நினச்சிருந்த நரி எல்லாம் ஆடா மாதிரி செத்து கிடந்துச்சான். ஸ்கோப்பு அவன் பண்ண சிறப்பான சம்பவத்தினால ஆடாவே இருந்தாலும் இப்போ அவன் ஃபக்கிங் கோட். ஆடா இருந்தா செத்து தான் அவனுமான். எல்லாம் நடந்தது சந்தர்ப்பத்தினாலேயும் சூழ்நிலைனாலேயும். ஆனால் இவங்க 2 பேரையும் முடிவு பண்ணுறது ஒருத்தந்தான், டைம். This world is ruled by humans. They don't have any fucking logics. So as time. இது வரைக்கும் நடந்த சம்பவம் எல்லாமே இந்த ஓல்டு மாங்க் கன்காக தான். அதில் சிக்கன பப்பச்சு தான் இவங்க.